மெய் மீட்பருக்கு கீழ்ப்படிவோ தம் ஆத்துமத்தை தேற்றுமிடம் அடியேனும் பெற அப்பனே விண்ணப்பம் கேட்டிடும் மீட்பருக்கு கீழ்ப்படிவோ தம் ஆத்துமத்தை தேற்றுமிடம் அடியேனும் பெற அப்பனே விண்ணப்பம் கேட்டிடும் பேசும் ஜபம் செய்யும் போதே ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் பாவி கட்டி உமது அன்பை நடையா காட்ட செய்யும் கல்வாரியாடியாரின் உள்ளத்தை மெல்ல பேசியோ பேசோ ஜபம் செய்யும் போதே ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆம் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு ஆண்டை கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் தருணங்களை தருகிற தேவன் அவர். 1000 வருடங்கள் வரைக்கும் இரக்கம் செய்கிற தேவன் அவர் என்று நாம் பார்த்தோம். இந்த நாளிலே ஆண்டவரே, இன்னொரு ஆண்டை எங்களுடைய வாழ்க்கையிலே கூட்டிட்டு வந்திருக்கிறேன். நீர் சொல்வதை நாங்கள் கேட்போம். நீர் எங்களோடு பேசும் என்று அவரிடத்தில் பிரதிஜ்ஞை செய்வோமா? அவரோடு நாம் அப்படி ஒரு உடன்படிக்கை செய்து இந்த நேரத்தில் நீர் பேசும் என்று கேட்கலாம். மனிதர்கள் தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லுகிறவைகளை நாம் கேட்டிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இந்த இருள் நிறைந்த உலகத்தில் நாம் நம்பிக்கையாய் பற்றி கொள்ளக்கூடிய வேத வசனத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதை பிடித்துக் கொள்வது, அதை தியானிப்பது, அதிலிருந்து நீர் என்னோடு பேசும் என்று சிந்திப்பது நல்லது என்று வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளால் என்னோடு நீர் நேரடியாக பேசும் என்று கேட்கலாம். மனிதர்கள் வாசித்து தீர்க்க தரிசனங்கள் என்று எடுத்துரைப்பதை கேட்டது போதும். நீர் என்னோடு பேசும் ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும். நம் ஒவ்வொருவரோடைய சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்திலே அவர் வார்த்தையை பிட்டு நமக்கு தருகிற தேவன். அதை உணர்ந்து இந்த நேரத்தில் நீர் என்னோடு பேசும் என்று உண்மையாய் கேட்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நாங்கள் உம்முடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு பேசும். எங்களுடைய சூழ்நிலைகள் ஒவ்வொருவருக்கும் வேறுபட்ட சூழ்நிலைகள், ஒவ்வொருவருடைய மனநிலைகள் வேறு, ஒவ்வொருவருடைய விசுவாச நிலைகள் வேறு. இவைகள் எல்லாவற்றிற்கும் சேர்த்து ஆண்டவரே
தேவைகளை சந்திக்கிற வார்த்தை உம்மிடத்தில் மாத்திரம்தான் உண்டு. பேசுகிற அடியேன் சாதாரண ஒரு மனிதன். நீர் பலப்படுத்தினால், நீர் வார்த்தை கொடுத்தால், நீர் அபிஷேகத்தை தந்தால் மாத்திரமே பேச முடியும், ஜனங்களிடத்திலே எடுத்துரைக்க முடியும் என்பதை அறிந்திருக்கிறேன். அடியேனை உடைய சிலுவையின் கீழ் மறைத்துக் கொள்ளும். உடைய வார்த்தையை மகிமைப்படுத்த கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, புது வருடத்திலே பிரவேசிக்கிற நாம் பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த வருடத்திற்கான தீர்க்க தரிசனம் என்று பல செய்திகளை கேட்கிறோம். இவைகளை கேட்டுவிட்டு அவைகளையே சிந்தித்துக் கொண்டு அவைகளையே நோக்கி பார்த்து வாழுகிற வாழ்க்கையை சற்று நாம் யோசித்து பார்க்க இந்த நேரத்தில் அழைக்கப்படுகிறோம். 2 பேதுரு 1:17, 18, 19 யாராவது ஒருவர் வாசியுங்கள். 2 பேதுரு 1:17, 18, 19. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு தேவனாகிய கர்த்தர் மறுரூப மலையிலே அவர்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் சாட்சி பெற்ற நேரத்தில் கூட இருந்தவர். இவைகளை எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்தோம். கர்த்தரே, பிதாவே இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்த போது நாங்கள் அவரோட கூட பரிசுத்த பர்வதத்தில் இருந்தோம் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். இந்த அனுபவத்தை விட அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும். மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு பல நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம், சில நேரங்களிலே ஏமாந்து போகிறோம். இது நமக்கு புதிதல்ல. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என்று. இப்படிப்பட்ட நாட்கள் எல்லாம் வரும் என்று பிதாவாகிய தேவனுக்கு தெரியும். எனவே தான் தன் அப்போஸ்தலனை கொண்டு அதையும் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எனவே நாம் வசனத்தை நேரடியாக தியானிப்பதற்கு நம் இருதயத்தை நேரம் கிடைக்கிற நேரத்திலெல்லாம் அதற்கு செலுத்த ஒப்பு கொடுப்போம். இல்ல அதுல ஆண்டவர் என்கிட்ட பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னா நமக்கு ஏதோ இருதயத்துல பிரச்சனை. இருதயம்னா ஹார்ட்டை சொல்லல, நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவிலே ஏதோ ஒரு பிரச்சனை. அதற்கு தேவையான கிருபையை இந்த நாளிலே பெற்றுக்கொள்வோம். மற்றவர்களிடத்திலே வசனத்தை கேட்கக்கூடாது என்றல்ல, வசனத்தை கேட்கலாம், வசனத்தின் விளக்கங்களை கேட்கலாம். ஆனால்
வேறு விதமான காரியங்களை எல்லாம் பேசுகிறதை குறித்து கேட்பதை, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுங்கள். இந்த நாளிலே தியானிப்பதற்காக நாம் வாசிக்க கேட்ட யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை அடங்கிய பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு ஒரு தலைப்பு என்ன கொடுக்கலாம் என்று யோசித்தேன். மீண்டும் வாய்ப்பளிக்கிற தேவன். மீண்டும் மீண்டும் வாய்ப்பளிக்கின்ற தேவன் என்று ஒரு தலைப்பை நான் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ முறை ஆண்டவர் திரும்ப திரும்ப ட்ரையல் சான்ஸ் கொடுக்கிறார்ல. ஆரம்பத்திலிருந்தே மனிதன் விழுந்து போகிறவன் என்று அறிந்தவர் அவர். அதனாலதான் அவர் 1000 தலைமுறை வரைக்கும் நான் கிருபை இரக்கம் செய்கிற தேவன் என்று தன்னை குறித்து சொன்னார். இந்த வருடத்தை நமக்கு கூட்டி தந்திருக்கிறார். இன்னொரு முறை என்று எத்தனையோ வருடங்கள் தந்தவர் இந்த வருடத்தையும் தந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து அந்த கிருபையை இருதயத்திலே பெற்றுக்கொள்வது நல்லது. அவர் நம்மோடு என்றைக்கும் பேசுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஆனா அவர் என்கிட்ட நேரடியா பேச முடியல, அல்லது அவர் பேசுறதை நான் கேட்க முடியலன்னு நம்ம சொல்றோம்னா அந்த கிருபையை இழந்து நிற்கிறோம். இந்த கிருபையை மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் இது. இந்த கிருபையை தேவனாகிய கர்த்தர் மீண்டும் மீண்டும் கொடுப்பதற்காக ஏன் இறங்கினார் என்று பார்த்தால், யாத்திராகம புஸ்தகம் 32வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 9 முதல் 14 வரை உள்ள பகுதியை வீட்டில் சென்று வாசியுங்கள். நாம் அறிந்திருக்கிறபடி, நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி, மோசே 40 நாட்கள் சீனாய் மலையின் மேல் ஏறி தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு அவருடைய கற்பனைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு கீழே இறங்குகிற நேரத்தில் இங்கே ஜனங்கள் 40 நாளுக்குள்ளாக இந்த மோசே எங்க போனார்னு தெரியாது, எங்களுக்காக ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுன்னு சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அதற்கு முன்பாக நின்று கூச்சல் போட்டு ஆட்டம் பாடி கையினால் சிருஷ்டித்த கன்றுக்குட்டியை வணங்குவதற்கு ஆயத்தப்பட்டு விட்டார்கள். இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறதே இதுதான். இதையே செய்ய அன்றைக்கு அவர்கள் இறங்கி விட்டார்கள். தேவன் சொன்னார், இந்த ஜனக்கூட்டத்தை நான் அழித்து விடுவேன், மோசே உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னார். ஆனால் மோசேயோ தேவனிடத்திலே கெஞ்சி பிரார்த்தித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அழிச்சிராருங்க ஆண்டவரே, இன்னும் ஒரு முறை இறங்கும், இன்னும் ஒரு முறை இறங்கும் என்று கேட்டார். அதனால்தான் இரக்கம் பாராட்டினாரோ? யோசித்து பார்ப்போம். ஆண்டவரிடத்துல கேட்டதுக்கு ஒரு நாள் ஆண்டவர் பதில் தராம இருந்ததில்லை. இன்னைக்கு கேளுங்க அவரிடத்துல, ஆண்டவரே நான் இழந்து போன கிருபையை மீண்டும் தாங்க சுவாமி, நீங்க என்னோட பேசுங்க சுவாமி. நான் மனிதர்களை சத்தத்தை கேட்கறதுக்குன்ட்டு அங்க ஓடுறேன் இங்க ஓடுறேன், யூடியூப்ல பார்க்கிறேன், இதெல்லாம் போதாது ஆண்டவரே, நீர் என்னோடு நேரடியாக பேசும் என்று சொல்வோமா? நன்றாக யோசித்து பார்த்தால் எல்லாரும் பேசுறது வசனத்தை எடுத்துக்கொண்டு வசனத்திலிருந்து அவர்கள் சொல்ல வேண்டியதற்கு ஏற்ற விதத்திலே அதை சற்று மாற்றி பேசுகிறவர்கள் இன்றைக்கு அநேகர். இதுல ஏமாந்து போகிறவர்கள் தான் இன்னும் அதிகமாயிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே நம்மோடு பேசுவேன்னு சொல்லியிருக்காரு, நம்ம ஏன் அதை விடணும்? அந்த கிருபைக்காய் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே கேட்கலாம். யாத்திராகமம் 34வது அதிகாரம் இந்த கிருபைக்காக கேட்ட மோசேயின் இன்னொரு பிரார்த்தனையை உங்களுக்கு முன்பாக நான் வாசிக்கிறேன். கிருபையை பிடித்துக் கொண்டு மோசே பல கோணங்களிலே ஆண்டவரிடத்திலே பிரார்த்தித்தான். இங்கே 34வது அதிகாரம் 9-10 ஆண்டவரே
உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். முதலாவதாக, கிருபையை பற்றி கொண்ட மோசே. முதல் குறிப்பு, கிருபையை பற்றி கொண்ட மோசே. நாம் தியானிக்கும் தலைப்பு, மீண்டும் வாய்ப்பளிக்கின்ற தேவன். இந்த வாய்ப்பை அவர் அளித்தாலும் கிருபையை பற்றி கொள்ளுகிறவர்கள் ஒரு சிலரே. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு கிருபை நமக்கு நேராக வருகிறது. தேவன் நம்மை கிருபையின் காலத்திலே வைத்திருக்கிறார். ஆனால் அந்த கிருபையை போக்கடித்து விடவும் முடியும். மோசேயை போல மீண்டும் மீண்டும் அந்த கிருபையை பற்றி கொள்ளவும் முடியும். இந்த மோசே கிருபையை பற்றி கொண்ட விதத்தை தான் இன்றைக்கு நாம் சற்று ஆழமாக தியானிக்க இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மோசே இடத்திலே சொல்லி இருந்தார். யாத்திராகமம் 33:12 அதை மோசே குறிப்பிடுகிறார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று சொல்லி கேட்கிறார். மோசேக்கு சற்று குழப்பமாக தான் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அவரை ஆராதிப்பதற்காக இந்த ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வரும்படி சொன்னார். நானும் அதற்கு மீதியான் தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன். பல அற்புதங்கள் அடையாளங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டு வந்தார். ஆனால் இப்பொழுது சொல்லுகிறார், இவர்களை அழித்து விடுவேன் என்று சொல்லி. என்ன ஆண்டவரே, உம்முடைய வழியை எனக்கு காட்டுங்க. உம்முடைய திட்டங்கள் என்ன? நீங்க என்னதான் செய்ய போறீங்க இந்த ஜனங்களை வச்சு? எனக்கு ஒன்றும் புரியலையே, குழப்பமா இருக்கே. உம்முடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைச்சதுன்னு சொன்னீங்க இல்ல ஆண்டவரே, என்ன பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னீங்க இல்ல. குழப்பமா இருக்குது ஆண்டவரே. நம்ம கேட்கிறோமா? இல்ல முடிவு பண்ணிட்டோமா? அவ்வளவுதான் ஆண்டவர், இவ்வளவுதான், என்னால முடியாதுன்னு முடிவு பண்ணோமா? மீண்டும் திரும்பி வரும்படி தேவனுடைய வார்த்தை இந்த காலை வேளையில் உங்களை அழைக்கிறது. மோசே ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். பல நேரத்தில் நம்ம இப்படி ஒரு கேள்வியை கேட்ட உடனே ஆண்டவர் அப்படியே ஒரு ப்ளூ பிரிண்ட் முன்னாடி கொண்டு வச்சாருன்னா அவருக்கு கிருபை இருக்குதுன்னு நம்ம நினைப்போம். அவர் ஒரு ப்ளூ பிரிண்ட் முன்னாடி வைக்கலைன்னா என்ன நினைப்போம்? நான் என்னதான் ஜெபம் பண்ணாலும் அவருக்கு போக்கில் தான் போயிட்டு இருக்கிறாரு. அப்படிதான் இங்கேயும் ஆண்டவர் சொல்றாரு மோசே இடத்துல 14வது வசனம். அவர் கேட்டாரு, உங்களுடைய வழியை எனக்கு அறிவியும்னு சொல்லி. எனக்கு அறிவியும்னு கேட்கிறாரு. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். உனக்கு ப்ளூ பிரிண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டேன், நீ டெய்லி என்ன பார்த்துக்கிட்டே நடந்து வா. டெய்லி என்னை பார்த்துட்டே நடந்து வா. இன்னைக்கு ஒரு ஃபுல் ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுவ?
ப்ளூ பிரிண்ட்டை தான் பார்ப்பேன், என்ன பார்க்க மாட்டேன். நீ என்னை நோக்கி பார்த்து, நான் உனக்கு முன்பாக என் சமூகத்தை அனுப்புவேன், நான் வருவேன், முன்பாக செல்லும். நீ அதையே பார்த்துட்டு வந்தேன்னா நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அவர் கேட்டாரு, உன்னுடைய வழியை காட்டும், உன்னுடைய வழியை எனக்கு அறிவியும், உம்முடைய கண்களை எனக்கு கிருபை கிடைத்தது என்றால் உன்னுடைய வழியை எனக்கு அறிவியும். Let me know your ways. இவ்வளவு நாள் உங்க பின்னாடி 1.5 வருஷம் கிட்டத்தட்ட பின்பற்றி நடந்து வந்தேன். மீதியான் தேசத்துல இருந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் அங்கு ஒரு ஆடு மேய்ப்ப நான் இருந்தேன், விட்டு வந்தேன். நீங்க உன்னதமான வழிகளை எல்லாம் எனக்கு காண்பித்தீங்க. ஆனா இப்ப எனக்கு குழப்பமா இருக்கு. நிறைய பேர் நினைக்கிறோம்ல, ரட்சிக்கப்பட்ட பொழுது எவ்வளவோ சந்தோஷமா இருந்தது, இப்ப ஏன் இவ்வளவு டல்லா இருக்குது, இப்ப ஏன் இவ்வளவு சோர்வாக இருக்கிறது நினைக்கிறோமா? மோசே அதுதான் கேட்டார், ஆண்டவரே குழப்பமா இருக்குது, அறிவியும். அவன் சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். மோசே என்ன கேட்டாருன்னா, ஆண்டவரே இந்த ஜனம் உம்முடைய ஜனம் என்று நினைத்து உம்முடைய வழியை எனக்கு காட்டுன்னு சொன்னார். ஒரு ஜெனரலா பார்க்க போனா ஜனம் கெட்டு போய் கிடக்குது, வணங்கா கழுத்துள்ள ஜனமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, 33வது அதிகாரம் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, நான் உங்க கூட எல்லாம் நடந்து வரமாட்டேன், வந்தா நீங்க செய்யறத பார்த்தா நான் உங்களை அழிச்சிடுவேன். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த ஜனமுடைய வழியை காட்டுங்க ஆண்டவரே. அவர் ஜனத்தை பத்தி ஒண்ணுமே பேசல. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஜனத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லல. இன்றைக்கு கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம், கிருபையின் காலத்திலே நாம் இருந்து கொண்டே இருந்தால் நாம் ஒவ்வொருவரும் அவரிடத்திலே கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரே, அப்படி என்று சொல்லிட்டு அவர் உடனே விட்டுறல ஆண்டவரை. தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது 15வது வசனத்துல, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போகாதீரும். நல்லா கவனிக்கணும். நீங்க எனக்கு முன்னாடி தான் போவேன்னு சொன்னீங்க, எனக்கு தான் இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்க. இப்ப சொல்றாரு, எனக்கு முன்னாடி உம்முடைய சமூகம் கூட வரலன்னா எங்களை இங்கிருந்து போக விடாதேயும். ஒரு நல்ல ஊழியக்காரர் தன் ஆடுகளை அல்லது தன் ஜனங்களை விட்டு தன்னை பிரித்து கொள்ள மாட்டார். ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனம் வணங்கா கழுத்துள்ள ஜனம், நான் உனக்கு இளைப்பாறுதல் தாரேன்னு சொல்றாரு. சரி ஆண்டவர் எனக்கு இளைப்பாறுதல் தாரோன்னு சொல்லிட்டு போய் அவர் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்திருக்கலாம். இல்ல, அவருடைய நோக்கம், நான் கிருபையை பெற்றிருக்கிறேன், நான் என்னோடு கூட இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு செல்ல பொறுப்புள்ளவனாயிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார் சொல்லிட்டு நம்ம கூட இருக்கிறவங்களை நம்ம மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் இவர் நினைச்சபடி ஆண்டவர் செய்யல, வேற மாதிரி பேசுறாரு. பேசின உடனே சோர்ந்து போயிடல, அவர் பேசுற விதத்திலே அவரை பிடிக்கிறார். நீர் என் முன்னாடி போகலைன்னா எங்களை இங்கிருந்து போக விடாதேயும். அவருடைய நோக்கத்துல எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவர் வித்தியாசமான ஒரு பதிலை சொன்னாலும் கூட அதிலும் அந்த கிருபையை பற்றி கொள்ளுகிறவர், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்துக்குள்ளாக காத்துக்கொள்ளுது. இதுதான் பற்றி கொள்ளக்கூடிய அனுபவம். முழுவதுமாக ஆண்டவரை நினைச்ச மாதிரி பிடிக்க முடியல, ஆனா எங்கேயோ ஒரு சின்ன நூல் கிடைக்குது பாருங்க, அதை பிடித்துக் கொள்ளுகிறது தான் பற்றி கொள்ளக்கூடிய அனுபவம்.
இந்த கால வேளையில் அவரை பற்றி கொள்ளுவதற்கு ஆயத்தமா இருக்கிறோம். 2024 எப்படி இருக்குமோ என்று நினைக்க வேண்டாம். எப்படி இருந்தாலும் அவர் வைக்கிறபடிதான் இருக்கும்னு முடிவு பண்ணிடுவோம். இன்னைக்கு வேற ஒண்ணுமே இல்லை. அவங்க வருவாங்களா, இவங்க வருவாங்களா, எது வேணாலும் நடக்கலாம். எதை குறித்தும் நம்ம மேன்மை பாராட்ட வேண்டாம். அவருடைய கிருபை நம்ம கூட இருக்கிறத மட்டும் வச்சு மேன்மை பாராட்டுவோம். அது நம்மளை கொண்டு போகும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னவர் இந்த வருடத்திலும் நமக்கு முன்பாக செல்லுவார். ஆனால் அந்த சமூகத்தை பிடித்து கொண்டு நம்மோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு போகிறதற்கு தேவன் விரும்புகிறார். ஆனால் நீ அந்த தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு கிருபையை பெற்றுக்கொண்டாயா? பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? ஆண்டவர் 16வது வசனத்தில் மீண்டும் பார்க்கிறோம். அப்படியே ஸ்லோவா திரும்ப வந்துடுறாரு பாருங்க. 16ல மோசே, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களுடைய வருவதினால் அல்லவா? ஆண்டவர் சொன்னால் உனக்கு முன்னாடி சமுதாயம் போகும் நான் சொன்னாரு. இவர் திரும்ப படிச்சுக்கிறாரு, எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பதுன்னு இவர் ஆட் பண்ணிக்கிறார் அந்த ஜனங்களை. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தை நம்ம சேர்த்துக்கிறோமா? இதே மாதிரி குடும்பத்துல பிள்ளைகள் தவறாக ஒருவேளை வாழலாம். குடும்பத்தின் அங்கத்தினர்கள் தேவனை விட்டு விலகி இருக்கலாம். ஆண்டவர் உங்களோட பேசும்போது, எனக்கு மட்டும் ஆண்டவர் கிருபை தரார், என்னை மட்டும் நான் பேசிட்டு இருப்பேன். குடும்பத்தார்கிட்ட போய் இந்த காரியத்தை எல்லாம் பேசினா மன சஞ்சலம் வருது, மன வருத்தம் வருதுன்னு பலர் இன்னும் இந்த நாட்கள்ல பேசுறது கிடையாது. அவங்க கிட்ட போய் சும்மா அப்படி ஒரு ஹலோ சொல்லி சிரிச்சுட்டு தேவனுடைய வார்த்தைகளை பற்றியோ, தேவனுடைய எதிர்பார்ப்புகளை பற்றியோ, நியமங்களை பற்றியோ, தேவனை பின்பற்றுகிற ஜனம் இப்படி அல்லவா வாழ வேண்டும் என்பதை பற்றியோ பேசுவதற்கு இன்றைக்கு கிருபையை இழந்து நிற்கிறார்கள். இந்த மோசையை பாருங்க. ஆண்டவரே, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? ஆண்டவர் 17வது வசனத்துல மீண்டும் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படிதான் நிற்கிறார் இல்ல? உனக்கு கிருபை கிடைச்சதுப்பா, உன்னை பெயர் சொல்லி அழைத்த. மோசே தொடர்கிறார் பாருங்க. அந்த கிருபையை பற்றி கொள்ளக்கூடியதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்கிறார் 18வது வசனத்துல. எதற்கு ஆண்டவரிடத்துல இப்படி தொடர்ந்து பேசுற? சரி ஆண்டவரே, அவர் முடிச்சுட்டு போகல, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். அவர் என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, சரி அந்த ஜனங்களுக்கு நீர் உம்முடைய கணக்குல நீர் விட்டுட்டீரு, எனக்கு கிருபை தாரேன்னு சொன்னீங்க. ஆனா உம்முடைய சமூகம் என் முன்னாடி தொடர்ந்து போகலைன்னா என்னையும் உம்முடைய ஜனத்தையும் எடுத்துட்டு போகாதேயோ. அப்போ ஆண்டவருக்கு என்ன தோணும்? எப்பா, இவனை என்னதான் சொன்னாலும் இவன் ஜனத்தை விடுறது மாதிரி இல்லை. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க இப்படி ஒரு தீர்மானம் நமக்கு வேண்டும். இப்படி ஒரு தீர்மானம் வேண்டும். பொல்லாத உலகத்துல நான் மட்டும் ஆண்டவரிடத்துல ஆலயத்துக்கு வந்து ஆராதிச்சுட்டு போயிடுவேன், அவங்க அப்படிதான் இருப்பாங்க, அவங்க எப்போ வேணாலும் திருந்தட்டும் என்று விட்டு விட வேண்டாம். இந்த தூசிய கார்பெட்டுக்கு அடியில தள்ளி விட்டுட்டு வீட்டு சுத்தமாவே இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. என்னைக்காவது ஒரு நாள் இதை தூக்கும் போது அதெல்லாம் பறக்கும். தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்தரிப்பான். நீதிமொழிகள் 11:21. வீடு கலைக்கப்படுவதற்கு விட்டு விடாதீர்கள், உங்களோடு வீட்டை சேர்த்துக் கொள்ளுங்கள். மோசே ஆண்டவரிடத்துல திரும்பவும், ஆண்டவரே இந்த ஜனங்கள்னு பேசுறாரு. இப்ப ஆண்டவர் விடுறதில்ல. மோசே அதை விட
ஆண்டவரிடத்துல அடுத்த ஸ்டேஜுக்கு போறார், உங்களுடைய மகிமையை எனக்கு காண்பியும். 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். அவருடைய முகம், அவர்கிட்ட பேசின பிறகு மோசேயின் முகம் பிரகாசமாய் இருந்தது என்றெல்லாம் பார்க்கிறோம். இப்ப ஆண்டவருடைய மகிமையை அவர் இதுவரை பார்க்கலையா? எதுக்கு இப்ப கேட்கிறாரு, மகிமையை எனக்கு காண்பியும் என்று. ஆண்டவர் இங்க 19வது வசனத்துல என்ன சொல்லுகிறாரு? 18ல மகிமையை காட்டுன்னு கேட்கிறாரு. என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். ஆண்டவரும் அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டாரு. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் நேற்றுக்கு ஜெபிச்சேன், முந்தனத்தை ஜெபிச்சேன், 1 மாசமா ஜெபிக்கிறேன், நடக்கலையே. அவருக்கு தெரியும் நம்ம எவ்வளவு எளிதா பெற்றுக்கிட்டோம்னா எளிதா மறந்துடுவோன்ட்டு. ஆனா அவர் நிச்சயம் தருவார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். என்னுடைய வழியை அறிவியும், உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் கேட்டவருக்கு இப்ப சொல்றாரு, என் நாமத்தை பத்தியே நீ இன்னும் விளங்கி கொள்ளணும், அதை உனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுவேப்பா அப்படின்றார். அதைத்தான் 34வது அதிகாரத்துல 6வது வசனத்துல அவர் சொல்றார், கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயம் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். எல்லாத்துக்கும் நல்ல தொடர்பு படுத்தி இந்த வசனங்களை தியானிக்க வேண்டும். அவர் கேட்டார், உன்னுடைய மகிமையை காட்டும், நான் கடந்து போவேன் உனக்கு முன்பாக, என் நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் என்று சொல்லி, எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். இப்ப நீ என் முகத்தை பார்த்துக்கிட மாட்ட. அப்ப இவ்வளவு நாள் முகமுகமாய் பேசுனது என்ன? நம்ம விளங்கி கொள்ளணும். எண்ணாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். எண்ணாகமம் 12:8. போதும். முகமுகமாய் பேசுகிறேன், மறைமுகமாக அல்ல. அவன் கர்த்தரின் சாயலை பார்க்கிறான். சாயலை தான் பார்க்கிறார். அதைத்தான் ஆண்டவர் வேதத்தில் நாம் முகமுகமாய் பேசினார் என்று பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசிச்சு பார்த்தேன். மறைமுகமாக பேசுவதுன்னா எங்கேயோ மறைஞ்சிருந்துட்டு காதுல சத்தம் வர்றதா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்களும் தியானித்து பாருங்கள். முகமுகமாய் பேசுகிறாருன்னா முன்னாடி ஒரு ஆள் நிற்கிறாரு, ஆனா முகம் நமக்கு ரொம்ப தெரியாது. எப்படின்னா, இந்த டிவியில எல்லாம் சில நியூஸ் எல்லாம் வரும்போது ஏதாவது தப்பு செஞ்சவங்க, கொலை தவறுகள் செஞ்சவங்க, திருடர்கள் பிடித்துட்டு போகும்போது முகத்தை காட்ட மாட்டாங்க. அப்படி என்ன பண்ணிடுவாங்க? பிளர் பண்ணிடுவாங்க. பார்த்துருப்பீங்கல்ல? அப்படி ஒரு ஆள் இருக்கிறாருன்னு அப்படி ஒரு வடிவம் தான் தெரியுமே தவிர முகம் தெரியாது. அப்படிதான் அவர் ஒருவேளை ஆண்டவரிடத்துல முகமுகமாய் பேசி கொண்டிருந்தார். ஏன்னா வசனங்க தெளிவாக சொல்லுது, என் முகத்தை காண மாட்டாய். இப்போ ஆண்டவர் அடுத்த ஸ்டேஜ், பின்னும் கர்த்தர் இதோ 21வது வசனம், கர்த்தர் இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நெல், என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். ஆண்டவர் அப்படியே ரிசர்வ் பண்ணி தான் வைக்கிறார்.
ஆனா நீ எனக்கு மகிமையை காட்டும்னு கேட்டவருக்கு ஒரு பதிலை கொடுக்குறாரு. ஒரு ஸ்டெப் அப்கிரேடேஷன் அவருடைய இன்டராக்ஷன்ல. அப்படியே நின்றுட்டு முகம் அப்படி பிளர்டா இருக்கு, எதையோ போய் அப்படி ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருடைய மகிமை அவருக்கு முகத்துல விழுது, அவருடைய முகம் பிரகாஷ் ஆகுது. இதெல்லாம் இருக்கு. இப்போ மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த இடத்துல வந்து நின்று கண்மலின் விடத்துல என் கையை வச்சு மூடிட்டு உனக்கு சொல்றத சொல்லுவேன், நாமத்தை உனக்கு சொல்லுவேன். நான் கடந்து போகும்போது நான் கையை எடுப்பேன். அப்ப நீ என்ன பண்ணுவேன்? பின்பகுதியை பார்ப்பேன். இதை ஆண்டவர் செய்தார். இப்ப கேட்கிறவங்களுக்கு நம்ம கேட்கிற மாதிரியே எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்படியே செஞ்சிருவார் இல்லை. ஆனால் நம்முடைய உறவு நிலையிலே தேவனோடு நாம் முன்னேறுகிறவர்களாய் இருப்போம் என்பதை மறந்துவிட வேண்டாம். இப்படித்தான் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இப்ப ஆண்டவர் திரும்ப சரி இவ்வளவு தூரம் கேட்கிறாரு, நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனத்தை அப்படி விடுற மாதிரி இல்லை. ஆனா ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டார், இந்த மத்தியில நான் இருந்தேன்னா இவங்களை பார்த்து என்னால சகிக்க முடியாது, நான் எரிச்சல் உள்ள தேவன், நான் ஒருவேளை இவங்களை அழிச்சிருவேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னார், என் ஆசரிப்பு கூடாரத்தை நீ வெளியில எடுத்து பாளையத்துக்கு வெளியில போட்டுரு. இவர் பாளையத்துக்கு வெளியில போட்டுட்டு தான் இந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் ஆண்டவர்கிட்ட நடக்குது. மனுஷர்களை நினைத்துக் கொள்ளும், மனிதர்களை நினைத்துக் கொள்ளும். இப்ப மகிமையை காட்ட பிறகு ஆண்டவருக்கு அது பிஹைண்ட் த ஸ்கிரீன் இருக்குது. இவன் கேட்டான் இல்ல, இந்த ஜனங்களை நம்ம விட்டுறக்கூடாது, அதனாலதான் திரும்ப கூப்பிடுறார், வா ஜனங்களுக்கான கற்பனைகளை உனக்கு தருகிறேன். 34வது அதிகாரத்துல மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகள் அவை எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். ஆண்டவர்கிட்ட கேட்டது ஒரு நல்ல விஷயம். ஆனா இப்ப 2 மரப்பலகையா கற்பலகையா? கற்பலகை. கல்லை இழைச்சி எடுக்கணும். அவ்வளோ ஈஸியா? இன்னைக்கு உங்க மிஷின் எல்லாம் இருக்குது, கிரைண்டிங் எல்லாம் இருக்குது. அன்னைக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இதெல்லாம் செய்ய வேண்டியதுக்கு ஆள் உதவியா, இவர் இழைச்சாரா? எல்லாத்தையும் செஞ்சுட்டு யாரும் கூட வரக்கூடாது. 2 கல்லை தூக்கிட்டு மலையில ஏறி போகணும். இதெல்லாம் இந்த பலத்தை எல்லாம் கொடுத்தது யார்? மோசேக்கு தேவனாகிய கர்த்தர். இதெல்லாம் தெரிஞ்சா கேட்டார் ஆண்டவர்கிட்ட? இல்லை. அவர் கேட்டதெல்லாம் இந்த ஜனம் உம்முடைய ஜனம், இதை திரும்ப சேர்த்து கொள்ளும், இவங்களுக்கு முன்பாக நீர் வழிகாட்டும், விட்டுறாதுங்க. அப்போ அதற்கு ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டும். அதற்கென்று உனக்கு சில பாடுகள் உண்டு. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுருவோம், அடுத்த நாள் நம்ம கேட்டது நிமித்தமா நமக்கு ஒரு வேலை வந்து நிற்கும். உடனே என்ன பண்ணிடுவோம்? முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். நான் கேட்டதுனால இல்லவா? மோசே இல்லை, 2 கற்பலகையை தூக்கிட்டு ஆள் ஏறி போயிட்டு இருக்கிறார் மலையின் மேல போய் ஆண்டவருடைய சமூகத்துல, காலமே என் சமூகத்தில் வந்து நில். அவன் கூட ஒருத்தர் வரக்கூடாது, எல்லா கண்டிஷனும் போட்டாரு. அவன் சீனாய் மலையில் ஏறினான் என்று 4வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். அதான் அவர் 33:19 சொன்னது இங்க நிறைவேறுது. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறவராய், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் மகாதயும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். உடனே மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இன்னும் பழைய பாயிண்ட்ல தான் இருக்கிறார் அவரு.
அவர் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டாரு. பலகை எடுத்துட்டு காலையில போய் நிற்கிறாரு. கற்பலகை ஆண்டவர் சொன்னதை அவர் வார்த்தையை அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துறாரு. ஆனா இப்போ மோசே திரும்பவும் பழைய பாயிண்ட், ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில எழுந்தரணும். நீர் சொன்னது உண்மைதான், நானும் ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்து வெளியில போட்டதெல்லாம் உண்மைதான். ஆனால் நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருள வேண்டும். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியின் மீதெங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து, ஆண்டவர் அங்கதான் சொல்றாரு, உங்களோடேன்னு சொல்லல, உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். கிருபையின் அளவுகள் தனி மனிதனுக்கு உரியது என்பது இரண்டாவது குறிப்பு. கிருபை நம்ம எல்லாரும் கிருபையின் காலத்துல தான் வைக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாரும் கிருபை பெற்றிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய கிருபையின் அளவுகள் வித்தியாசமானது. அதற்குரிய கிருபை, அதது காலத்திற்குரிய கிருபை, அந்தந்த வேலைகளுக்குரிய கிருபைகளை தேவன் கூட்டி தருகிறவர். இங்க ஆண்டவர் சொல்றாரு, சரி நான் அந்த ஒரு கிருபை இருந்ததுனாலதான் இந்த ஜனங்களை பத்தி பேசுறாரு. இந்த கற்பலகை எழுதிட்டு வாங்கன்னு சொல்றாரு, எடுத்து இழைத்து கொண்டு வான்னு சொல்றாரு, எழுதி கொடுக்கிறாரு, ஜனங்களை நடத்தணும்னு தான் ஆண்டவர் இறங்குறாரு. ஆனாலும் ஜனங்களோடு கூட வந்து இருப்பேன்னு சொல்லல, உன்னோடு கூட இருப்பேன், நீ அவர்களை நடத்துன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்மிடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ உன் குடும்பத்தை நீ நடத்து, நீ உன்னோடு கூட உள்ள அந்த ஜன கூட்டத்தை நீ நடத்து, உன் திருச்சபையின் மக்களை நீ நடத்து, உன் ஐக்கிய சங்கத்தை நீ நடத்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுவார். நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரை என்னால முடியாதுன்னு சொல்றோமா? கிருபையின் அளவுகள் தனி மனிதனுக்கு உட்பட்டது, உரியது. அது ஒரு பொதுவான காரியம் அல்ல. முதல் குறிப்பு என்ன சொன்னேன்? கிருபையை பற்றி கொண்ட மோசே. கிருபையின் அளவுகள் தனி மனிதனுக்கு உரியது. ஒவ்வொருத்தருடைய கிருபைகள் வேறு விதமானது. அதனாலதான் சாலமோன் ராஜ்யபாரத்துக்கு வந்த டைம்ல ஆரம்பத்துல ஜெபித்த ஜெபத்துல, ஆண்டவரே என் தகப்பனாகிய தாவீதினுடைய ராஜ்யபாரத்தை உன்னுடைய கிருபையினால் நீர் ஸ்திரப்படுத்தினது போல என்னுடைய ராஜ்யபாரத்தையும் ஸ்திரப்படுத்தும் என்று கேட்பார். இப்ப அவருக்கு எவ்வளவு கிருபை ஆண்டவர் தாவீதை கொடுத்திருந்தார்னு சொல்ல தெரியல. அந்த அளவு, அந்த that much measure I need என்று கேட்கிறார். இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம்? வேறு வேறு அளவுல ஆண்டவர் இன்றைக்கு கிருபை கொடுக்கிறார். இப்ப இங்க சொல்றாரு, நான் உன்னோட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நம் ஒவ்வொருவரோடையும் கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். இதை நம்ம புது உடன்படிக்கையின் அனுபவத்தில் இப்போ எடுத்துக்கொண்டு வரலாம். அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல கூட யாத்ராகமம் 33:7 சொல்லுது, பின்பகுதி, முதல்ல இருந்து வாசிக்கிற 7வது வசனம், மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்திற்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்திற்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். எல்லாரும் போக மாட்டாங்க, எல்லாருக்கும் அது காமன் பிளேஸ்ல அது போட்டு வைக்கல, அதுக்குன்னு ஒரு இடத்துல வச்சாங்க. தேடணும்னு மனசுள்ளவங்க என்ன போயிட்டு இருந்தாங்க, அங்க போயிட்டு அவரை ஆராதித்து கொண்டு வந்தார்கள். அப்பதான் மோசேயோடு கூட இருக்கக்கூடிய யோசுவா 11வது வசனம் பின்பகுதி, யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். வித்தியாசம் தெரியுதா? போகாம இருக்கிறவங்க வேற, போயிட்டு வர்றவங்க வேற. யோசுவா
அங்கே இருந்த அந்த கிருபையை அதிகமாய் பெற்றபடியினால்தான் மோசேக்கு பின்பாக அந்த கனமான ஊழியத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றார். ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல் அவன் பெரிய காரியங்களை யோசுவா செய்ததை நாம் அறிவோம். இப்ப அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் எங்க இருக்கிறாங்க? அவருடைய பிரசன்னத்திலே நிற்க தீர்மானித்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கு புது உடன்படிக்கையின் நாட்களிலே ஆசரிப்பு கூடாரத்தில் அல்ல அவருடைய பிரசன்னம், தேவனுடைய ஆலயம் என்கிற கட்டிடத்தில் மட்டுமல்ல அவருடைய பிரசன்னம், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்கிறது? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். பாவங்களை மன்னித்து அல்ல, பாவங்களை நீக்கி. இன்றைக்கு பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று பாவத்தை செய்து கொண்டே வாழுகிறவர்களாக அல்ல, தவறுகள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் கிருபையை பற்றி சுத்திகரிப்பு அடைகிறவர்களாய் வாழ அழைக்கிறார். அதற்காக தான் அவர் வந்தார். அதைத்தான் நாம் இந்த கடந்த மாதத்தில் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ்னு கொண்டாடினோம். அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தீர்களா? பாவத்தில் இருந்து அவர் நம்மை விடுவிக்கிறவர். நான் பாவத்தில் இருந்து விடுதலை பெறவில்லை என்றால் நான் ஆண்டவரிடத்தில் இன்னும் கிருபை பெறவில்லை. போதுமான அளவில் 1வது அதிகாரம் அதே மத்தேயு 1:23 சொல்லுகிறது. யாராவது ஒருவர் வாசியுங்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார். மோசே ஜெபித்தார்ல, ஆண்டவரே எங்கள் மத்தியிலே எழுந்தருளும், எங்கள் மத்தியிலே எழுந்தருளும், எங்கள் மத்தியிலே எழுந்தருளும். இந்த வார்த்தைக்கு தேவனாகிய கர்த்தர் பிதா பதில் கொடுத்தார். எங்கள் மத்தியில வந்து இருக்கிறதற்கு நான் இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறேன். அவர் இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஜெபம் வீணா போச்சுதா? சொல்லுங்க, அந்த ஜெபம் வீணா போச்சுதா? ஆண்டவரே எங்கள் மத்தியிலே எழுந்தருளும், எங்களுடைய மத்தியிலே எழுந்தருளும். ஆண்டவர் பதில் வேற மாதிரி சொன்னா, உனக்கு கிருபை தாரேன்னு சொன்னார். ஆனால் அவர் இம்மானுவேலராய் நம் மத்தியில் வந்திருக்கிறார். இதைத்தான் நாம் புது உடன்படிக்கையின் ஜனங்களாய், புதிய ஏற்பாட்டின் ஜனங்களாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு இன்னும் ஒரு படி அதிகமாய் அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். நன்றாக கவனியுங்கள். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவங்கள பத்தி அவர்களுக்கு தெரியாது. அதனால உலகத்தாருக்கு அவரை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, உங்களுடனே என்றால் இங்கு அவர் தன்னுடைய சீஷர்கள், அவரை பின்பற்றுகிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நீங்க அவரை என்னைக்கு ஏற்றுக்கொண்டீங்களோ, எபேசியர் 1:13 சொல்லுகிறது, சுவிசேஷ வசனத்தை கேட்டு நாம் அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் என்று. இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் ஏற்கனவே உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். ஆனால் அவரை அறியாதவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் ஒரு ரூமுக்குள்ள இருக்கிறாரு. ஆனா அந்த ரூமுக்கு நம்ம போறதே இல்லைன்னா அவர் இருக்கிறாருன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அவரை அறியாதவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஜனங்கள் மாறுபட்ட இருதயமுடையவர்களாய் வாழ்ந்தபடியினால் தேவனாகிய கர்த்தர் நான் உங்கள் மத்தியில் கடந்து வரமாட்டேன் என்று சொன்னார். ஆனால் மோசே பிரார்த்தித்தார். ஆண்டவர் மீண்டும் ஒரு வாய்ப்பை அளித்தார். அதே போல இன்றைக்கும் நமக்கு வாய்ப்புகளை தேவன் அளித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் புது உடன்படிக்கையின் ஜனங்களாய் இருக்கிறபடியினால் நமக்குள்ளே அவர் ஏற்கனவே வந்துவிட்டவரை நாம் அறியாதவர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை நம்மை அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்மை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேடுவோம்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள இருக்கிறவர் நம்ம தேடணும். நம்ம தேடினாதான் அவர் நம்மகிட்ட பேசுவார். நம்ம தேடினாதான் அவருடைய கிருபையை, இந்த நாளுக்குரிய கிருபையை, பாவம் செய்யாமல் வாழ்வதற்குரிய கிருபையை தருவார். அவரை தேடி அவரை வாஞ்சித்து தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னாரே, தாகத்தோடு கேட்கும்போது இந்த நாளுக்கு தேவையான அபிஷேகத்தை தருவார். இந்த நாளில் வரக்கூடிய சவால்களை சந்திப்பதற்குரிய கிருபையை தருவார். ஆனால் நாம் தேடாமல் வாழுவோம் என்றால் அந்த முரட்டாட்டம் உள்ள ஜனங்களை போல அவர் நமக்குள்ள இருந்தாலும் ஆவியானவரை நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? துக்கப்படுத்தி கொண்டே இருப்போம். மீட்கப்படும் நாளுக்கென்று என்ன பெற்றோம்? முத்திரையாய் பெற்ற ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். துக்கப்படுத்திட்டே இருக்கிறோமா? ஆண்டவர் வெளியிலே போய் ஆசரிப்பு கூட இருக்கு, நான் அங்கே இருக்கிறப்பா ஒன்றை பேசுவேன்னு சொன்னது போல இன்னைக்கு அந்த ரூமுக்குள்ள இருக்கிறாரு. அந்த ரூமுக்கே நம்ம போகாம இருந்த ஆண்டவர் ஆலயத்துக்கு புறம்பே போட்ட ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த அனுபவம் தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்ப நம்ம யாருக்கிட்டையும் போய் அவங்க என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, 2024 என்ன நடக்கும், இதெல்லாம் கேட்கறது தேவையா? யோசித்து பாருங்கள். அவர் நம்மகிட்டே பேசுறதுக்கு நமக்குள்ளே இருக்கிறார். ஆயத்தமா இருக்கிறோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். 3 குறிப்புகளை பார்த்தோம். திரும்பமாக சொல்கிறேன். மீண்டும் வாய்ப்பளிக்கின்ற தேவன் அவர். அதற்கு கீழே கிருபையை பற்றி கொண்ட மோசேயின் நடவடிக்கைகளை பார்த்தோம். 2வது, கிருபையின் அளவுகள் தனி மனிதனுக்குரியது என்று பார்த்தோம். 3வது, நமக்குள் தங்கும் புது உடன்படிக்கையின் கிருபையை நாம் வீணடிக்காமல் காத்துக்கொள்வோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று சொல்லி, நீர் என்னோடு கூட இருக்கிற தேவன் ஆண்டவரே, ஆனால் உம்முடைய பிரசன்னத்தை நான் உணராதவனாய் பல நேரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே என் கூட நீர் இருக்கிறேன் என்று சொன்னீரே, நீர் என் கூடவே இரும் ஆண்டவரே, அதை உணர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். அன்றைக்கு மோசே கிருபையை பற்றி கொண்டபடியினால் ஆண்டவரே அந்த ஜனங்களை உமக்கு நேராய் வழி நடத்த முடிந்தது. தன் குழப்பத்தில் இருந்தவன் வெளிவந்தவனாய் ஜனங்களை நடத்தி செல்ல முடிந்தது. இன்றைக்கு நாங்கள் கிருபையை பற்றி கொள்ள எங்களுக்கு கிருபை தார் ஆண்டவரே. இந்த கிருபையின் அளவுகள் வித்தியாசமானது என்பதை விளங்கிக் கொள்ள உதவி செய்தார்கள் ஆண்டவரே. தனி மனிதனுக்கு நீர் வித்தியாச கிருபைகளை கொடுக்கிறீரே, அந்த கிருபையை எங்களுக்கு நீர் கூட்டி தாரும். புது உடன்படிக்கையின் அனுபவத்திலே நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன். நாங்கள் உம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தரிசிக்கிறவர்களாய், நீர் எங்களோடு பேசும் என்று கேட்கிறவர்களாய், உம்மோடு நெருங்கி வாழ எங்களுக்கு நேர் கிருபை தார். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம்.
வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் பலப்படுத்தும், நீர் ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.